Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா சிச்சோரி 2 2025ல பாலிவுட்ல ரிலீஸ் ஆன தரமான ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் பாத்தீங்கன்னா 2017ல மராத்தில ரிலீஸ் ஆகி 2021ல சோரின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி பயங்கரமான ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமாவை ஜென்ரேட் பண்ணி மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. பார்ட் 1க்கான ரிவ்யூ நம்ம போட்டிருக்கோம், கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். சிம்பிளான ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் பிரெக்னெண்டா இருப்பாங்க. புருஷனோட கடன் தொல்லை காரணமா ஒரு கரும்பு காட்டுக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய வீட்டுல போய் தங்கலான்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அங்க பெண் குழந்தையா இருந்தா அவங்கள முடிச்சு கட்டிடலான்னு சொல்லி அவங்களோட சொந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களே முடிவு பண்ணும்போது ஹீரோயின் அவங்க எல்லாரையும் முடிச்சு கட்டி பேயோட உதவி மூலியமா எப்படி தப்பிச்சு வந்தாங்கிறத தான் ஸ்டோரியா போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. பிரசன்ட்ல இப்போ சீக்வல்ல 7 வருஷம் கழிச்சு நம்ம கதையோட ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய ஒரு கும்பல் கடத்திக்கிட்டு போய் நரபலி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. திரும்ப பல வருஷம் கழிச்சு அந்த கரும்பு காட்டுல நம்ம கதையோட ஹீரோயின் தான் குழந்தையை காப்பாத்த பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, புருஷனோட ரிவெஞ்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்டிஃபைங்கான ஹாரர் த்ரில்லர் டிராமாவை சூப்பரா பிரசென்ட் பண்ணிட்டாங்க. சீக்வலுங்கிற பேர்ல சொதப்பாம செம்மையா எஸ்கேப் ஆயிட்டாங்க. எபோவ் ஆவரேஜான ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா தான். பாலிவுட் மூவியா இருந்தாலும் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான சூப்பரான கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ங்கிறதுனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். பயங்கர டீடைல் எங்கன்னா சப் ஸ்டோரிஸ், லேயரிங், கான்ஃபிளிக்ட், கேரக்டரைசேஷன் சொல்லி கிளைமேக்ஸ் வரைக்குமே உங்களை ஹோல்டு பண்ணி நிறைய விஷயத்த சஸ்பென்ஸ்ஃபுல்லா வச்சிருந்து மிஸ்ட்ரி த்ரில்லர் ஹாரர் எலிமெண்ட் எல்லாத்தையுமே ஜஸ்டிஃபை பண்ணி சூப்பரா சமாளிச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு தான் சொல்லுவேன். படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்திலுமே அஃபெக்ட் பண்ணாது. கண்டிப்பா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி தான் இந்த மூவியை போர்ட்ரேட் பண்ணி நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம கதையோட ஹீரோயின் ஒன் மேன் ஷோவா ஷோல்டர்ல இந்த படத்தை கேரி ஃபார்வர்ட் பண்றாங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா, சீக்வலை சூப்பரா ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தை தமிழ்ல பண்ண மாட்டாங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டன் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீட்டா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுக்காக படம் பார்க்கலாம். கண்டிப்பா பார்ட் 3 வருங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். சூப்பர் நேச்சுரல் ஹாரர் எலிமெண்ட், அதுவும் அம்மா பொண்ணுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயத்த வச்சு காலங்காலமா நடந்துட்டு இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை அடிச்சு உடச்சி பேசி சொசைட்டில ஃபெமினிசம் பேசி கருத்துள்ள கதையை மட்டுமே நம்பி நல்ல மெசேஜை சொல்லியிருக்காங்க. பெண் குழந்தைங்களை கொல்றதாகட்டும், அவங்கள வளர்த்த விடாம கஷ்டப்படுத்துறதாகட்டும், சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சு கொடுமைப்படுத்துறதாகட்டும், நரபலி கொடுக்கறதாகட்டும்னு சொல்லி பல கதையை தான் கனெக்ட் பண்ணி ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமாவை இங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்லோபன் த்ரில்லர் டிராமா தான். ஒரு சில விஷயம் ஆன் அண்ட் ஆஃபா தான் சொசைட்டில ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறது கண்டிப்பா அந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ராஃபுல்லான ரியலிஸ்டிக்கல் டிராமாவை அந்த கரும்பு காட்டை சுத்தி மேஸ்ட் அண்ட் கேம் டோன்ல பிரசென்ட் பண்ணி சர்வைவல் த்ரில்லர் டோன்ல ஹீரோயின் எப்படி தப்பிச்சு வராங்க, பேய் உதவி பண்றாங்க, பேய்க்கு என்னாச்சுங்கிற பிளாஷ்பேக் ஸ்டோரி எல்லாத்தையுமே சிமிலரா கனெக்ட் பண்ணி கதை சொல்லி ஹீரோயின் எஸ்கேப் பண்றதுக்கான காரணத்தை அழகா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கெல்லாம் படம் நீட்டாவும் ஸ்ட்ராங்காவும் எஃபெக்டிவாவும் இருந்ததுனால கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா பாலிவுட் ஹாரர் த்ரில்லர் டிராமா அமேசான் பிரைம் லைவ்ல இருக்கு. டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த சோரி 2 மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 6.8 அவுட் ஆஃப் 10. இந்த ரிவ்யூ செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.